தினம் தினம் வீட்ல எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுக்கும் போது நமக்கு ஒரு நாள் யாராவது காஃபி போட்டு தரமாட்டாங்களான்னு ஒவ்வொரு பொண்ணு மனசும் ஏங்கும். அப்படி யாராவது கொடுத்தா சந்தோஷப்படும். இன்னைக்கு ஏன் கையால என் மக அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கட்டும். சத்யா, சத்யா, எதுக்கடி கட்டில படுக்காம கீழே பாய் விரிச்சு படுத்திருக்க? உனக்கும் மாப்பிள்ளைக்கும் ஏதாவது பிரச்சனையா? ஐயோ இல்லம்மா, உங்க ரெண்டு பேரையும் ஹாஸ்பிட்டல்ல இருந்தே கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நாங்க பேசிட்டு தானமா இருக்கோம். ஆனா அந்யோன்யமா பேசிக்கலையே. பெத்தவ நான் கவனிக்கலன்னு நினைச்சிட்டியா? அதெல்லாம் இல்லம்மா, காலங்காத்தால நீ கண்டுபடி எதையாவது கற்பனை பண்ணி உளராத. ஏய், இப்ப நீ தரையில படுத்திருந்தத நான் என்ன கற்பனையா பண்ணேன்? ஏமாத்தாத, உண்மையை சொல்லுடி. அம்மா, நல்லது கெட்டதெல்லாம் நாள் பார்த்து புள்ள பெத்து பேரு பிள்ளைங்களை எடுத்து வாழ்ந்து அனுபவிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் அழுத்து சலிச்சு போனப்புறம் தாண்டி இப்படி ஒருத்தர் கட்டிலையும் தரையிலயும் படுத்துப்பாங்க. இப்பவே வா. ஐயோ கடவுளே, என்ன இது கொடுமை! ஒரே ரூம்ல மாப்பிள்ளை கட்டில தூங்குறதும் நீ தரையில தூங்குறதும் உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எத்தனை நாள்ல இது நடக்குது? என்னன்னு சொல்லுடி, என்னன்னு சொல்லு, சொல்லு சொல்லுடி. சத்யா, சத்யா, கார்பெண்டர் இன்னைக்கு வர சொல்லிட்டேன். அவரை வந்து ஆடிக்கிட்டு இருக்கிற கட்டில் காலை சரி பண்றேன்னு சொல்லிட்டாரு. என்னாச்சு? சத்யாவை போட்டு ஏன் இப்படி உலுக்கிக்கிட்டு இருக்கீங்க? காஃபி குடிக்க மாட்டேங்கிறா மாப்பிள்ளை. போட்டுட்டு வந்த காஃபி வேஸ்ட் ஆயிடும்ல, அதான் ஏன் என்ன காரணம்னு கேட்டுட்டு இருக்கேன். ஏன் நீங்க ஏன் காஃபி எல்லாம் போட்டு சிரமப்படுறீங்க? அவளே உங்களுக்கு போட்டு தருவாளே. நான் தான் தூங்கிட்டேனாமா, போட்டு தரலையா? அதான் நீ எனக்கு தரலனா என்ன, நான் உனக்கு தரேன்னு சொல்லி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்படி எல்லாம் இல்ல மாப்பிள்ளை, பொய் சொல்றா. அவளுக்கு கை வந்த கலையாச்சே. அர்ஜுன், கட்டில என்ன பிரச்சனை மாப்பிள்ளை? அது ஒண்ணும் இல்ல ஆண்டி, அது ஜாயின் பண்ற அந்த ஸ்க்ரூ உடைஞ்சு விழுந்துருச்சு. எங்க ரெண்டு பேரோட வெயிட்டையும் கட்டில் தாங்க மாட்டேங்குது. கட்டிலும் உடைஞ்சிரோன்னு நாங்களும் பயந்து அதுல படுக்காம இருக்கோம். ஆமா, அத நீ எங்க என்ன சொல்ல விட்ட? அத நான் தரையிலேயே பாய விரிச்சு படுத்துட்டேன். படுத்தோம். நீ தரையில படுத்ததுக்கு அப்புறம் எனக்கு மனசு கேட்கல சத்யா. நைட்டு நானும் உன் பக்கத்துல வந்து தரையில படுத்துட்டேன். நீ ரொம்ப அசந்து தூங்கிட்ட, உனக்கு தெரியல. சரி சத்யா, சீக்கிரம் ரெடியாகி நம்ம வெளியில போனோம்ல. ஆண்டி, ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன். சொல்லுங்க மாப்பிள்ளை. நானும் சத்யாவும் இன்னைக்கு வெளியில போகலான்னு பிளான் பண்ணோம். வர லேட் ஆகும். இந்த கட்டில சரி பண்ண கார்பெண்டர் வந்தா அவர் கூட இருந்து பாத்துக்க முடியுமா? ப்ளீஸ் ஆண்டி. நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ளை. தேங்க்ஸ் ஆண்டி. சரி சரி, காஃபி ஆறிடுச்சு. நான் திரும்பவும் சூடா காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். நான் அந்த நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். தேவையில்ல. எதுவுமே பாசம் இல்ல, எல்லாமே அக்மார்க் வேஷம், நடிப்பு, டிராமா. உன்கிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான். புரியும்னு நினைக்கிறேன். அப்போ சத்யாவோட பெரியம்மா டைனிங் டேபிள்ல தனக்கு ஒரே ஒரு பொண்ணுதான்னு என்கிட்ட சொன்னது அப்பட்டமான பொய்.
அப்படிதானே? அப்படிதான் அத்தை இருக்கணும். ஏன்னா அவங்களே ரூம்ல சத்யா கிட்ட எனக்கு 2 பொண்ணுங்கன்னு சொன்னத நான் அப்படியே அரசல் புரசல கேட்டேன். அதுக்கு இந்த சத்யாவும் உடந்த அண்ணி. அப்ப நிச்சயம் இதுல ஏதோ ஒரு பெரிய தில்லுமுள்ளு இருக்கு. சம்பந்தி நளன் ஊர்ல இருக்கும் போதே வரதனும் செங்கமலமும் ஏன் இங்க வந்தாங்கன்னு எனக்கு அப்பவே சந்தேகம் இருந்துச்சு. ஆனா அர்ஜுன் இதை ஹேண்டில் பண்ணதுனால நான் பெருசா கேட்டுக்கல. இப்போ நீங்கெல்லாம் சொல்றத பார்த்தா விஷயம் ஏதோ சீரியஸா இருக்கு. ஆமாக்கா, ரொம்ப ரொம்ப சீரியஸ். நம்ம வீட்டுக்குள்ளேயே நமக்கு தெரியாம சதி பண்றாங்க. இத கேட்காம போனா நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கிடுவாங்க சேது. இனிமே என்னக்கா இருக்கு? ஏற்கனவே நம்மள முட்டாள்னு முடிவு பண்ணித்தானே 4 பேரும் இவ்வளவு வேலை பண்ணிருக்காங்க. நான் யாருன்னு நிரூபிப்பேன் சேது. எல்லாமே இந்த சத்யாவோட வேலைதான். அவளுக்கு மட்டும்தான் இவ்ளோ அதிக பிரசங்கித்தனம் இருக்கு. அண்ணி, அவங்களுக்கு ஒரு மக தான் இருக்கா, அதுவும் ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டான்னு தானே சொன்னாங்க. இப்ப 2 மக இருக்கானா அவ யாரு? அதுதான் சத்யா. அது ஏன் தேவியா இருக்க கூடாது? அண்ணி, இந்த விஷயத்தை நீங்க சும்மா விடக்கூடாது. உண்மை என்னன்னு நீங்க கண்டுபிடிங்க. தேவியும் கட்டாயம் உங்ககிட்ட இருந்து ஏதோ மறைக்கிறா. அது என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த தேவிய அடிச்சு இந்த வீட்டை விட்டு துரத்துங்க அண்ணி. ஆமாத்த, இது வரைக்கும் இந்த வீட்ல நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் கோர்வையா யோசிச்சு பார்த்தா ஒவ்வொரு முறையும் தேவி பிரச்சனையில மாட்டும் போது சத்யா தான் அவளை காப்பாத்திருக்கா. இப்போ வரதனையும் செங்கமலத்தையும் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து வச்சு இப்பவும் அவளை காப்பாத்திக்கிட்டு இருக்கா. இதுல ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு அவங்க வாயாலேயே உண்மையை வர வைக்கிறேன். அர்ஜுன், தேங்க்ஸ். எதுக்கு? அவசரத்துல சட்டுன்னு எங்க அம்மா நம்புற மாதிரி எதையோ சொல்லி சமாளிச்சல்ல, அதுக்குதான். அதான் நடிப்புன்னு சொல்லிட்டேனே. இதுக்கு நீ இவ்ளோ ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. நான் தான் உங்க அப்பா அம்மா இங்க இருக்கிற வரைக்கும் நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியாம பாத்துக்கிறேன்னு சொன்னேனே. அதான் சட்டுன்னு தோணுச்சு, பட்டுன்னு சமாளிச்சேன். சரி சரி, டைம் வேஸ்ட் பண்ணாத, சீக்கிரம் கிளம்பு. எங்க? மறந்துட்டியா? இன்னைக்கு நம்ம கோர்ட்ல ஃபர்ஸ்ட் ஹியரிங்னு நைட்டே உங்ககிட்ட சொன்னனே. ஒன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் ஹியரிங்ல நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா மியூச்சுவல் டிவோர்ஸ் வேணும்னு கேக்குறோமோ அவ்வளவு சீக்கிரம் நமக்கு டிவோர்ஸ் கிடைச்சிரும்.